இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்வாய், அதை விட பெரிய கிரியைகளை செய்வாய். எப்படி அற்புத சுகமளித்தாரோ அதை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வித அநேக வியாதியஸ்தர்களை நீ அற்புதமாக சுகமாக்கும்படியாக என்னோடு தேவன் உன்னை இணைத்திருக்கிறார். நூற்று 30வது செய்தி, சிலுவை சிந்தனை 10/10. சுகம் பிறந்தது, ஹீலிங் வாஸ் பார்ன். அல்லேலூயா. இந்த நாளிலிருந்து இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வியாதியோடு வாழ மாட்டீர்கள் என்று இந்த செய்தியின் துவக்கத்திலேயே ஆவியானவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நீங்கள் சந்திக்கிற எந்த ஒரு வியாதியஸ்தரையும் நீங்கள் சுகமாக்காமல் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் ஜீசஸ் இஸ் கம்ப்ளீட் மாடல். இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். அவர் சந்தித்த அத்தனை வியாதிக்காரர்களையும் சுகமாக்கினாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? வாஸ்ட் மெஜாரிட்டி பிலீவர்ஸ் ஆர் ஆல்சோ அண்டர் வேரியஸ் சிக்னஸஸ். வாஸ்ட் மெஜாரிட்டி தேவனுடைய பிள்ளைகள் வியாதியோடு வாழுகிறாங்க, தரித்திரத்தோடு வாழுகிறாங்க, துக்கத்தோடு வாழுகிறாங்க. ஆனால் சிலுவையில் என்ன நடந்தது? அவருடைய வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார், அவருடைய துக்கத்தை சுமந்து தீர்த்து விட்டார், அவருடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்து விட்டார். இந்த வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையிலும் இன்னும் மாம்சமாகவில்லை. மேபி அட்லீஸ்ட் மோர் தென் 90% ஆஃப் த குட் பிலீவர்ஸ் வியாதியோடு வாழுகிறாங்க, விரக்தியோடு வாழுகிறாங்க, பயத்தோடு வாழுகிறாங்க, தரித்திரத்தோடு வாழுகிறாங்க, கடன் பிரச்சனையோடு வாழுகிறாங்க, குற்ற உணர்வோடு வாழுகிறார்கள், தாழ்வு மனப்பான்மையோடு வாழுகிறார்கள். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. இன்னும் இந்த செய்தியை நீங்கள் 10 நிமிஷம் கேட்க போறீங்க. அலர்ட்டாக கேளுங்க. இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் கேன்சர் கட்டி மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பேங்க்ரியா புதிய பேங்க்ரியாவாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறைய நடந்திருக்குங்க. என் செய்தியை கேட்கும் போதே 4th ஸ்டேஜ் கேன்சர் கட்டி மறைஞ்சிருக்கு, கொழுப்பு கட்டி மறைஞ்சிருக்கு, கண்கள் திறந்திருக்கின்றன. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் மாத்திரமல்ல, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுடைய வியாதிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலுவையிலே அவர் சம்பாதித்த என்னது? சுகம், தெய்வீக சுகம். ஆமென். ஏன் சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். The book of Isaiah chapter 53 verse 5. ஏசாயா 53 5வது வசனத்தின் பின்பகுதி, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ரைட்? நல்லா கவனிங்க. எந்த ஒரு நிஜமும் வேதத்தில் 2 வசனங்கள் அதை சொன்னால் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ட்ரூத், இந்த நிஜம் பழைய ஏற்பாட்டிலும் எழுதியிருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 2:24 உங்களுக்கு மனப்பாட வசனம் தானே. இங்கே ஏசாயா சிலுவைக்கு முன்பதாக எழுதுகிறார், குணமாகிறோம் என்று எழுதுகிறார் பிரசன்ட் டென்ஸ்ல. பேதுரு என்ன எழுதுகிறார்னா டீல் முடிஞ்சது என்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். இட்ஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். அப்படி என்றால் என்ன பொருள்? ஐயா, நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே அவருடைய தழும்புகளால் நீங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆரோக்கியம் அடைந்து இருக்கிறீர்கள். இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். இட்ஸ் அவுட் ஆஃப் த சாக்ரிஃபைஸ், தட் யூனிக் சாக்ரிஃபைஸ். அந்த ஒப்பற்ற ஒரே பலியிலே உள்ள அடிஷனல் பிளஸ்ஸிங் என்னன்னா, நீங்கள் வியாதியோடு வாழவே முடியாது, வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் 3 வியாதியோடு இருந்தேன், கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். 12 years I have been taking medicine. ஏன்? இந்த வார்த்தை எனக்கு மாம்சமாகவில்லை. ஏன் மாம்சமாகவில்லை? நான் மாயையை நம்பினேன். தேவன் என்னை வியாதியை கொடுத்து திருத்துகிறார் என்கிற பொய்யை நம்ப மதம் தலப்பா கட்டி என்ன நம்ப வச்சுட்டு, தலப்பா கட்டிட்டு வேகமா நீ உருப்பட மாட்டா, உனக்கு வியாதி வரும், உபத்திரவம் வரும். உபத்திரவம் என்றால் என்னதென்று 90% பாஸ்டருக்கே தெரியாதுங்க. யார் சொன்னா உபத்திரம் உண்டு? பவுல்.
நீங்கள் உடனே என்ன நினைக்கிறீங்க? பவுலுக்கு வியாதி இருந்தது. இல்லை அருமையானவர்களே, சுவிசேஷத்தினால் வந்த தொல்லை தான் உபத்திரவம். இன்னைக்கு அநேக வேறு மார்க்கத்தார் இயேசுவண்டை ஓடி வருகிறார்கள். அவருடைய அயலகத்தார் அவர்களை தொந்தரவு பண்ணுறாங்க பாருங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அதுதான் உபத்திரவம். வியாதி உபத்திரவம் அல்ல. வியாதியை தந்து திருத்துகிற தேவன் அல்ல, அவர் தன்னுடைய வார்த்தையை தந்து தான் திருத்துவார். இன்னைக்கு வட இந்தியாவில் அநேக மிஷினரிகள் அடி வாங்குறாங்க பாருங்க, சுவிசேஷத்து நிமித்தமாக. அதுதாங்க உபத்திரவம். இந்த நிஜத்தை நீங்கள் புரியவில்லை என்றால், பிசாசானவன் தான் வியாதியை தருகிறான் என்கிற உண்மையை நீங்கள் புரியவில்லை என்றால், எப்படி அந்த வியாதிக்கு எதிர்த்து நிற்பீங்க? அரைகுறை விசுவாசத்தோடு தானே இருப்பீங்க. இன்றைக்கு கண்கள் திறக்கப்படுகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஐயா, இது அவருடைய தழும்புகளால் சம்பாதிக்கப்பட்ட உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய உரிமை. அருமையானவர்களே, ஆரோக்கியம் உங்களுடைய சொத்து. ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை, ஆனால் உங்களுக்கோ சொத்து ஆயிற்று. இதற்காகவே அவர் சிலுவையிலே என்ன செஞ்சார்? காயப்பட்டாருங்க. 2 காரணங்களுக்காக அல்ல. ஏன் அடிக்கப்பட்டு காயப்பட்டார்? ஏன் ஆணிகளால் கடாவப்பட்டு காயப்பட்டார்? இன்டென்ஷனலாக செய்தாருங்க. 2 காரணங்களுக்காக அல்ல, ஒரே ஒரு காரணங்களுக்காக. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் ஒரு வியாதியோடு வாழக்கூடாது என்கிற ஒரே நல்ல காரணத்திற்காக அவர் தழும்புகள் பெற்றார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். எப்படி நடந்ததுங்க? உங்களுடைய வியாதி அவர் மேல் வைக்கப்பட்டது, அவருடைய ஆரோக்கியம் நம்மேல் வைக்கப்பட்டது. அவர் வியாதியானார், நாம் ஆரோக்கியமானோம். ஹல்லேலூயா. யார் சுகத்தை லகுவாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள் தெரியுமா? 20 வருஷம் படுக்க. எங்க? லண்டன்ல. நான் இருக்கிறது சென்னை. மிட் நைட்டு 2 மணிக்கு கூப்பிடுறாங்க. பார்த்தா ஒரு ஓவர்சீஸ் கால். நான் நல்லா டயர்டாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் டயர்டாக இருக்கிறேன், படுத்து கிடந்து தான் பேசுவேன், நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்க, நன்றின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? சிஸ்டர், 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகி விட்டீர்கள். 2வது விசுவாசத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொன்னேன், எழுந்து நடங்கள் என்று சொன்னேன். அவர்கள் 60 வயசில் இங்கிலாந்து போய் அவங்களுடைய மகா வீட்டில் 20 வருஷம் படுக்கை ஆயிட்டாங்க. 80 வயசில் என்ன அழைக்கிறார்கள். யாரோ கொடுத்துருக்காங்க, இந்த பிரதர்கிட்ட பேசுங்க, தேவன் உங்களை எழுப்புவார். விசுவாசத்தில் நான் பேசினேன். 2வது விசுவாசத்தில் ஒரு கிரியை செய்தேன், கிரியை செய்யும்படியாக சொன்னேன். சிஸ்டர், நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாலே தேவனுடைய தழும்புகளால் குணமாயிட்டீங்க, விசுவாசத்தோடு எழுந்து நடங்க. நல்ல தேவன் ஆண்டவர், நல்ல தேவன் நம்முடைய தேவனுங்க. எழுந்தாங்க, நடந்துட்டாங்க. 20 வருஷ படுக்கையை தேவன் மாற்றி போட்டார். ஏன் தெரியுமா? 2 கிரியைகளை நான் செய்தேன். ஒன்று, விசுவாசத்தோடு பேசினேன். அவர்களுக்கு விசுவாசம் வரத்தக்கதாக என்ன சொன்னேன்? 2000 வருஷத்துக்கு முன்னாலே நீங்கள் சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள். 2வது கிரியை என்ன செய்ய சொன்னேன்? எழுந்து நடங்கள். இது யாரிடத்திலே கற்றேன்? இயேசுவிடத்தில் கற்றேன். ஆமென். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ரைட்? பேதுரு என்ன சொல்றாரு? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இப்பொழுதே எழுந்து நடன்னு பேசிட்டு கிரியை என்ன செய்யறாரு? கையை தூக்கி விடுறாருங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, இயேசுவை போல பேசு, பேதுருவை போல பேசு, பவுல் அப்போஸ்தலனை போல பேசு, எலியா, எலிசா, தாவீதை கூட, இவர்களோடு கூட நீங்க எப்போ சேர்ந்து கொள்ள போகிறீங்க? உன்னை பார்த்தானே சொன்னாரு. மார்க் 11:23, சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. சொன்னபடியே ஆகும் என்று சொல்லலைங்க, சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்ட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
கர்த்தராகிய என்னை போல நீங்கள் அற்புதம் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று சொன்னார். இதுல 2 காரியங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட், செய்யுங்கள் என்று சொல்லல, நேச்சுரலா நீங்க செய்வீங்க. நீங்கள் சத்தியத்தை சரியா அறிந்தீர்கள் என்றால் அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாது. கிருபை 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 பாருங்க. நம்முடைய செய்தி 80 செய்தி கேட்டவங்க செத்தவங்களெல்லாம் எழுப்புறாங்க. கன்னியாகுமரியில் ஒரு ஸ்திரீ, பெங்களூர்ல ஒரு சகோதரி தங்கள் கணவன்மார் செத்து போனதை எழுப்பிட்டாங்க. ஏன்? they had known the supernatural power upon their mouth. ஏன்? ஒருவன் சுகமாக்கப்பட வேண்டும் என்றால் கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை போல பேச வேண்டும். கிபி முதல் நூற்றாண்டிலே பவுல் எப்படி பேசினான், பேதுரு எப்படி பேசினான், அப்படி பேசி அற்புதத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று எப்பொழுது நீ விசுவாசிக்க போகிறா? நீங்க உடனே என்ன நம்புறீங்க? இவர் ரொம்ப ஜெபம் பண்றாரு, வருஷத்துல 40 நாள் உபவாசம் பண்றாரு, மாசத்துல 3 நாள். நான் உபவாசம் பண்றதே இல்லைங்க. நான் என்றைக்கு உபவாசத்தை நம்பினேனோ உருப்படாம போயிட்டேன். எது சிறந்த உபவாசம் என்று ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கேளுங்க. ஏழைகளை வாழ வைப்பது தேவனுக்கு பிரியமான உபவாசம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஆடைகள் இல்லாதவர்களுக்கு ஆடைகள் கொடுப்பது தேவனுக்கு உகந்த உபவாச மகனே மகளே. அப்போ வியாதியில படுத்திருக்கிறவனை உயிரோடு எழுப்புவது, தரித்திரத்தில் இருக்கிறவனுடைய கடனை பார்த்து பேசி கேன்சல் பண்ணுவதாங்க சிறந்த உபவாசம். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.